உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து நான் சொல்ல போற இந்த 3 வார்த்தைகளை சொல்லுங்க. அந்த 3 வார்த்தைகளை தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க. முதல் வார்த்தை லிவிங் சாக்ரிஃபைஸ். அது ஒரு அருமையான வார்த்தை இல்லையா? இரண்டாவது வார்த்தை, உங்கள் ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்துங்கள். மூன்றாவது, எல்லாரும் சொல்லுங்க, ஒரு கிறிஸ்தவனை போல நடந்து கொள்ளுங்க. இந்த 3 விஷயங்களில் நான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண விரும்புறேன். ரோமருக்கு எழுதிய நிருபம் 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் ஆன ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரோமருக்கு எழுதிய நிருபம் 12வது அதிகாரத்தை நாம் பார்த்தோமானால் இந்த முழு அதிகாரத்தையும் 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். முதலாவதாக, உங்கள் சரீரங்களை தேவனுக்கேற்ற ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுங்கள். இரண்டாவதாக, உங்களுடைய ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வரங்களை அவருடைய மகிமைக்காக பயன்படுத்துங்கள். மூன்றாவதாக, யாரெல்லாம் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்களோ அவர்கள் தங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்து காட்ட வேண்டும்.